ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமுடனும் வளமுடனும் இருக்க நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோம். இந்த vlog என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக கேண்டில் லைட் டின்னர் தான். இது என் பொண்ணு தான் பண்ணுறது. என் பொண்ணு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஐடியா பண்ணுனா, நம்ம எப்பயுமே ரெகுலராக நம்ம சாப்பிட்றத விட, இந்த மாரி கேண்டில்ல வச்சு நம்ம இந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணது. பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோன்னா க்ரீமி பாஸ்தா தான் பண்ணுனா. அதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 6, 7 தக்காளிய பார்த்தீங்கன்னா, நல்ல மீடியம் சைஸ் தக்காளி தான். அதுக்கு அத வந்து வேக வச்சு, அதோட தோலெல்லாம் எடுத்துட்டு, அத வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டா, அத வந்து அதுக்கப்புறமா பாஸ்தா பார்த்தீங்கன்னா, ஒரு 3 1/2 கப் அளவுக்கு எடுத்தா, அத வந்து நல்லா தண்ணீல கொஞ்சம் உப்பும், அப்புறமா ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் போட்டு வேக வச்சு, அத 80% வேக வச்சு எடுத்துக்கிட்டா. இது க்ரீமி டைப்ல வரணும் அப்படின்னா, அதுக்கு மைதா தான். மைதா பார்த்தீங்கன்னா 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டா, இப்போ 80% வந்து பாஸ்தா வந்து நல்லாவே குக் ஆயிடுச்சு. இது குக் ஆனதுக்கப்புறமா இத வந்து கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அத வந்து நம்ம நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வைக்கணும். இதுக்கு கார்லிக் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பல்லாவது வேணும். அதனால அதுவும் உரிச்சு தனியா எடுத்து வச்சுட்டா. இப்போ பாருங்க, இது வந்து ஓவர் குக் ஆகாம இருக்கிறதுக்கு நார்மல் வாட்டர் கொஞ்சம் போட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி இத தனியா எடுத்து வச்சுக்கிட்டா. பட்டர் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு 50 கிராம்ஸ் தனியா வேணும். அது வந்து ரூம் டெம்பரேச்சரில் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா கார்லிக் பிரெட் வேற பண்ணனா, டோஸ்ட் பண்ணா, அதுக்கு ஒரு கொஞ்சம் வந்து ஒரு 4, 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்காக தனியா எல்லாமே வந்து செப்பரேட்டா எடுத்து வச்சுக்கிட்டா. வாணலியில பார்த்தீங்கன்னா, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுட்டு, அது கூட பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கார்லிக் தான் போட்டா. கார்லிக் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கார்லிக் தான் ஃபஸ்ட்டு போட்டு அத வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டா. அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னா வந்து ஆட் பண்ணா. ஒரே ஒரு பெரிய ஆனியன் தான் நல்லா வந்து பொடியா சாப் பண்ணி வச்சிருந்தது. அதையும் நல்லா போட்டுக்கிட்டா. அது வந்து நல்லா கொஞ்சம் ட்ரான்ஸ்பரன்சியா வரணும். அதுக்கு கூட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, உப்பு போட்டுக்கிட்டா. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கரி லீவ்ஸு, அப்புறமா கேப்சிகம், அப்புறமா இது வந்து ஃப்ரோசன் கார்ன் தான். அது 1 கப் அளவுக்கு போட்டுக்கிட்டா. நம்ம குழந்தைகளுக்கு என்ன ஃப்ளேவர், என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ, அத வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. நம்ம வீட்ல குழந்தைங்க எப்படி காரம் சாப்பிடுவாங்களோ, அதுக்கு தகுந்த மாரி. இது கூடவே பார்த்தீங்கன்னா, இட்டாலியன் சீசனிங் வந்து அது ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா. ஏன்னா, அதெல்லாம் தான் ஃப்ளேவர் அந்த க்ரீமி பாஸ்தாவுக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா, அந்த 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாவையும் சேர்த்துக்கிட்டா. இதுதான் வந்து க்ரீமி பதம் வர்றதுக்கான ஒரு இது. கொஞ்சம் ஆயில் பத்தல. அதனால வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிட்டா. இந்த டைம்ல நல்லா அந்த 50 கிராம்ஸோட பட்டர் பார்த்தீங்கன்னா, நல்லா பிச்சு அதில போட்டு அதெல்லாம் ஃபுல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு பிங்க் கலர்ல ஒரு க்ரீமி டைப்ல வந்தது. கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அப்புறமா இது வந்து கிச்சன் கிங் மசாலா. இது இல்ல அப்படின்னா, நீங்க வந்து கரம் மசாலாவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, அந்த க்ரீமி பதம் வர்றதுக்கு ஒரு 1 1/2 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கிட்டா. இது சேர்த்துனதுக்கு அப்புறம் தான் அது வந்து அவ்வளோ சூப்பரா அந்த க்ரீமி டைப்ல வந்தது. இதே மாரி நீங்க அளவுகளோட நீங்க செஞ்சு பாருங்க. அவ்வளோ டேஸ்டியா இருந்தது. என்னோட பொண்ணு பார்த்தீங்கன்னா, எப்பயுமேவும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனா அப்படின்னா குக் பண்ணுவா. அது எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யிறப்ப அவங்களுக்குமே வந்து ஜாலியா இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அப்படியே ரிலீஃப் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா, அரைச்சு வச்ச அந்த பியூரி பாருங்க, தக்காளி பியூரியா அத அப்படியே ஃபுல்லா எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்திட்டா. நல்லா கலந்து விட்டுட்டு, இது கூட பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு உப்பு எல்லாமே போட்டுக்கிட்டா. பெப்பர் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா, இதில வந்து கெட்சப் இல்லாமலா, கெட்சப் சேர்த்துனா தான் வந்து குழந்தைகளோட ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃபுட்டு. நல்ல ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா, கெட்சப் சேர்த்துக்கிட்டா, ரொம்ப யம்மியா இருந்தது. அந்த க்ரீமி அந்த இதேவும். இப்போ பாருங்க, வடிகட்டி எடுத்து வச்ச அந்த பாஸ்தாவ வந்து இது கூட சேர்த்திட்டு, ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம எவ்வளோ சூப்பரா வந்திருக்கு பாருங்க. மேலாப்புல கொத்தமல்லி தூவி பாஸ்தாவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டா.
கார்லிக் பட்டர் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 5, 6 கார்லிக் வந்து நல்லா தட்டிக்கிட்டா, ஒரு 4, 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா, பட்டர் எடுத்துக்கிட்டா, கூடவே பார்த்தீங்கன்னா, சில்லி ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் இட்டாலியன் சீசனிங் எல்லாத்தையுமே போட்டு நல்லா கலந்துக்கிட்டு, பிரெட்ல பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நல்லா தடவிட்டா, ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டா, அதுக்கப்புறமா நல்லா ஒவ்வொன்னா வந்து கொஞ்சம் லைட்டா ஆயில் போட்டுட்டு டவால, அதுக்கப்புறமா அத டோஸ்ட் பண்ணி எடுத்தா, ரொம்ப ரொம்ப யம்மியா இருந்தது. இதே மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருந்தது. இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். என் பொண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பா. அவளோட ஸ்ட்ரெஸ் பஸ்டரே பார்த்தீங்கன்னா, குக்கிங் தான். நெறைய பேர் குழந்தைங்க வீடியோ, அந்த மாரி டிவி அந்த மாரிலாம் வாட்ச் பண்ணுவாங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குக்கிங் வந்து கொஞ்சம் பிடிக்கும். அதனால வந்து குக்கிங்கில இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா பண்ணுவா. எங்க வீட்ல அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் இருந்தது. அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதுக்கு சாஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து ஹெல்த்தியா செஞ்சு, நல்லா சூப்பரா ஒரு கேண்டில் லைட் டின்னர் மாரியே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தா என் பொண்ணு. ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி நாங்க சாப்பிட்டோம். குழந்தைகளுக்காக நம்ம வந்து நம்மளும் கொஞ்சம் மாறுறது வந்து உண்மையாலுமே ஹாப்பியா தான் இருக்கும். அவங்களுமே வந்து ஹாப்பியா அத வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஓ! நம்ம செஞ்ச ஃபுட்டு வந்து இவ்ளோ டேஸ்டியா இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மோட்டிவேட் பண்ண மாரியும் ஆச்சு. இப்படி தான் வந்து அந்த டே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா போச்சு. அன்னைக்கு நைட் பார்த்தீங்கன்னா, நல்ல சூப்பரான ஒரு டின்னர். நாங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இந்த விளாக் வந்து கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ரெசிபியும் நீங்க எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விளாக்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.